கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்படியே கண்டினியூஷன் தான் நாங்க பண்ண போறோம். So yesterday we have seen about this density, okay va? So density oda unit வந்து பாத்தீங்கன்னா mass by volume, that is what I conveyed. And another one more important thing என்னன்னா, so generally density அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம், per unit volumeல எவ்வளவு mass இருக்கு, or else இன்னொன்னு என்னன்னா அந்த இப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா particles டைட்டா பேக் ஆயிருக்கு, that is more denser. இப்ப solidக்கு density ஜாஸ்தி, புரியுதா? So density வந்து நம்ம இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா it is nothing but how the particles are closely, like interacted, packed. The packing efficiency evlo close ah irukku அப்படிங்கறது சொல்றது density. Now moving into the next derived units, that is temperature. When it comes to temperature, so temperature la நம்ம SI unit படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து Kelvin யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டா? Yes, okay. So Kelvin will be there, but டிகிரி செல்சியஸும் இருக்கு, அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃபாரன்ஹைட் இதுவும் இருக்கு. ஓகே, ஸோ ஆல் த்ரீ ஆர் இன்டர் கன்வெர்டபிள். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஐ திங்க் யூ நியூ அபவுட் இட், ரைட்? வாட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஃபைன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹைட் அப்படிங்கிறது சில தெர்மோமீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல்சியஸ்லயும் காமிக்கும், ஃபாரன்ஹைட்லயும் காமிக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க அந்த சில தெர்மோமீட்டர்ஸ்ல இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, யூவி தெர்மோமீட்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்க இந்த நம்மளோட ஃபோர்ஹெட்ல வச்சாலே வந்து இட் வில் ஆக்சுவலி டெம்பரேச்சரை டிஸ்பிளே பண்ணும். சம்டைம்ஸ் இட் வில் டிஸ்பிளே இன் ஃபாரன்ஹைட். ஸோ ஜென்ரலாவே ஃபாரன்ஹைட் ஸ்கேல்ல வந்து அந்த ஃபாரன்ஹைட்டோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 32 ஃபாரன்ஹைட் டு 212 ஃபாரன்ஹைட், இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் 32, 34, 36 எல்லாம் போச்சுன்னா ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட் வில் பி த ஸ்டாண்டர்ட் கெல்வின் அப்படின்னா 273.15 Kelvin. Okay, yes ma'am. அதே போல so this is your freezing point of water, correct? Boiling point of water 100 degree Celsius na, okay va, இதோட நீ plus 100 பண்ணிட்டேனா it will be like 373.15 Kelvin. இந்த 0.15 பெருசா வந்துட்டு ஆக்சுவலா கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 1 தான் இருக்கு. இப்ப 5 இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will take a count, பட் 1 இருக்கறனால we will just ignore. So 373 போடுவாங்க. இதே ஸ்டாண்டர்ட் 0 டிகிரி செல்சியஸ்ல ஃபாரன்ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 32 ஃபாரன்ஹைட்டா இருக்கும். அதே போல 100 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்டைன் பண்ணும்போது it will be like 212 டிகிரி ஃபாரன்ஹைட். எப்படி இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் மாறுது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா so we are going to see இந்த 3 இன்டர் கன்வெர்ட்டபிள் பாராமீட்டர்ஸ் இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சப்போஸ் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லைக் உங்களோட யங்கர் கிளாஸஸ்ல 9th 10thலயே வந்துட்டு ப்ராபப்ளி இதை நீங்க படிச்சிருப்பீங்க. டிகிரி செல்சியஸ் அதே போல கெல்வின், இது ரெண்டும் உங்களுக்கு தெரியுமா? இப்ப சப்போஸ் உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, அத கெல்வினுக்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி, சப்போஸ் 273, so டிகிரி செல்சியஸ் இன்டு கெல்வின் அப்படின்னா so நீ இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா உன்னோட கெல்வினுக்கு என்ன டிகிரி செல்சியஸ் இருக்கோ அதோட 273.15, அதான் நான் சொன்னேன். so 0 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, சாரி 0 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அதோட 273.15 பண்றதுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 273 கெல்வின். ஹைலி இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருவாங்க, யூ ஹாவ் டு கன்வெர்ட் இன்டு கெல்வின். லெட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு நீங்க 11th நீங்க நிறைய இதுல தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்படிதான் கொடுப்பாங்க 27 டிகிரி செல்சியஸ். அப்போ உடனே நீங்க கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு 12th எல்லாம் முடிஞ்சிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோகெம் சொல்யூஷன்ஸ்ல எல்லாம் நிறைய பண்ணிருப்பீங்க. சொல்யூஷன்ஸ்ல இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, லைக் சுஜன் அண்ட் சஜித்க்கு தெரியும்னு நினைக்கிறேன், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதுல எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது +73 பண்ணுவீங்க. திஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இப்ப நெக்ஸ்ட் அடுத்த
அடுத்தது என்ன அப்படின்னா இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இது அப்படியே இந்த 273 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் வேணும்னா கெல்வின் மைனஸ் 207.15 போட்டீங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்ல வந்து சோ திஸ் போத் ஆர் லைக் என்னன்னா ரீஅரேஞ்ச் பண்ணா கிடைச்சிடும். ஆனா உங்களுக்கு இப்ப வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாரன்ஹைட்ல வேணும் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா செல்சியஸ்ல இருக்கு பட் ஃபாரன்ஹைட்ல வேணும் அப்படின்னா ஃபாரன்ஹைட்ல வேணும்னா 9/5 என்ன degree Celsius plus 30. சாரிமா Degree Celsius into degree Celsius plus 32. வெரி குட் டிகிரி செல்சியஸ் இன்டூ டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32 என்ன சொல்றீங்க Formula ஃபார்முலா டிகிரி செல்சியஸ் இன்டூ டிகிரி செல்சியஸா 9/5 into degree 9/5 ஓகே ஓகே 9/5 கரெக்ட் 9/5 into டிகிரி செல்சியஸ் பிளஸ் 32 இப்போ ஏன் இந்த 9/5 போடுறாங்க ஏன் இந்த 32 போடுறாங்க ஏதாவது ஐடியா இருக்கா அதெல்லாம் எங்க தெரியும் கரெக்டா we won't go through all these kinds of things because நம்ம கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு படிக்க மாட்டோம் இதுவே இருந்தா போதும் அப்படி ஆக்சுவலா இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் போது இப்போ உன்னால வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்ப நீங்க டிகிரி செல்சியஸ் அப்படின்னா உன்னால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இருக்கக்கூடிய இந்த என்வாயர்மெண்ட்ல 100 degrees Celsius. சொல்லுங்க please. We can go up to 100 degrees. We can you please little bit louder whoever it might be. 0 to 100 degrees Celsius, ma'am. The maximum. What? Maximum என்னது டெம்பரேச்சர்ங்கறீங்களா? ஆமா. ஓகே. So maximum temperature 0 to 100 degrees Celsius. Okay, fine. So Fahrenheitல ஏன் வந்து இந்த 9/5 degree Celsius அப்படின்னு கொடுத்திருக்காங்க? Fahrenheit கன்வெர்ட் பண்ண. ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த Fahrenheitக்கு வந்து பாத்தீங்கன்னா 9/5 அப்படின்னு பர்టిక్యులரா கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறேன். மேக்ஸிமம் இந்த 5/9 or 9/5 இதெல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல படிக்கல. ஓகே ஃபைன். சொல்யூஷன்ஸ்ல எலிவேஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் படிச்சிருக்கீங்களப்பா சஜித் அண்ட் சுஜன் 12th இருக்கீங்கல்ல எதுக்கு அதை படிக்கிறீங்க வாட் இஸ் அ ரீசன் டு ஸ்டடி தோஸ் டூ டாபிக்ஸ் அதுவும் தெரியல சொல்லுங்க every substance has a different boiling point and melting point, ma'am. And at a particular temperature the state of matter has different boiling point and melting point, ma'am. For example, solid has freezing point sometimes less than that of the solution. Solvent. No எனக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட் வேணும் you are saying that இப்போ வாட்டர்க்குனா அதுக்கு ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் சாலிட்னா that is not the thing. What is elevation in boiling point? boiling point increase ஆகுது எப்போ boiling point increase ஆகும் உன்னோட சால்வெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா இருக்கு உன்னோட சால்யூட் வந்து இது இந்த மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க உன்னோட சால்வெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாலடைலா இருக்கு அதே போல உன்னோட சால்யூட் வந்து நான் வாலடைலா இருக்குங்க உன்னோட சால்யூட்டை நீ சால்வெண்ட்ல போட்ட உடனே அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு படிச்சிருக்கியா இப்ப வெறும் தண்ணிய நீ பாயில் பண்ணா 100 டிகிரி செல்சியஸ் வருமா அந்த தண்ணியில நான் என்ன பண்ணேன்னா 1 ஸ்பூன் சால்ட் போடுறேன் அப்படின்னா அதோட பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் தெரியுமா ஏன் அந்த பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வாட்டர்னு இருக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ்ல மாடரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நான் அதுல வந்து சால்ட்ட போட்டேன்னா அந்த ஸ்பேசஸ்ல போய் இந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போய் உட்கார்ந்துரும் கரெக்டா அப்ப அதை பிரேக் பண்ணி அது என்னவா கன்வெர்ட் ஆகணும் கேஸா கன்வெர்ட் ஆகணும் சோ அப்ப அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு நார்மலா இருக்கக்கூடிய 100 டிகிரி செல்சியஸை விட என்ன ஆகும்னா அந்த பாயிலிங் பாயிண்ட் என்ஹான்ஸ் ஆகும் கரெக்டா சோ இப்ப இந்த 9/5 5/9 இந்த இன்டர் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஃப்ரீசிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸை வச்சுதான் இதை கொடுத்திருக்காங்க ஜென்ரலா வந்து வாட்டர் வந்து எந்த டெம்பரேச்சர்ல வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 32 ஃபாரன்ஹைட்ல இதுலதான் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பாயில் ஆகுது 100 டிகிரி செல்சியஸ் which is 212 ஃபாரன்ஹைட் சோ இந்த ரேஞ்சை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீசிங் அண்ட் பாயிலிங் ரேஞ்சை வச்சுதான் இதை கால்குலேட் பண்ணிருக்காங்க இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை பட் ஏன் இந்த 9/5 போட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ரீசிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வச்சுதான் இதை போட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியில சின்ன கொஸ்டினுக்கு கூட நிறைய ஆன்சர் இருக்கு பட் நம்ம ரொம்ப டீப்பா போவேனா ஒரு சர்ஃபேஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் தட் இஸ் தேர் அவ்வளவுதான் இந்த 3 கன்வர்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப கெல்வின்ல வேணும் உனக்கு செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா இது கெல்வின் கொடுத்துட்டு செல்சியஸ்ல வேணும்னா இது சப்போஸ் செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹைட் வேணும்னா இதுதான் 3 இன்டர் கன்வெர்ட்டபிள் நம்ம பண்ணுவோம் ஓகேவா கிளியரா ஏதாவது டவுட் இருக்கா இந்த டெம்பரேச்சர் பார்ட்ல அடுத்தது போலாமா Yes, ma'am. Okay, fine. So Harini and everyone got this point, right? Yes, ma'am. Okay. சக்தி புரிஞ்சுதா uncertainty in measurements அது பார்க்க போறோம் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த uncertainty in measurement அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா it's just nothing but a very சின்ன டாபிக் பட் அதுல இருந்து நிறைய கண்டினியூ ஆகும் இப்போ
நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட 2 பீக்கர் இருக்கு. பீக்கர்ல 2 டெஸ்ட் டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க லெபோரட்டரி வைஸ் டெஸ்ட் டியூப்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பீங்க. இதுல என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ml ஆஃப் ஏதோ ஒரு லிக்விட், பென்சீனா இருக்கட்டும், டொலுவீனா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு என்கிட்ட இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கு. ஐ எம் ஜஸ்ட் pouring into another test tube. ஓகேவா? சோ அப்படி நான் போர் பண்ணும்போது என்கிட்ட நான் இதுல ப்ராப்பரா பக்காவா ஐ ஹவ் டேக்கன் the 5 ml. நான் அதையே இந்த டெஸ்ட் டியூப்ல போடும்போது அந்த 5 ml அப்படியே விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது. Can you understand my point? அந்த இப்போ அந்த பர்టిక్యులர் டெஸ்ட் டியூப்ல ஒரு 0.1 ml நிக்குமா? புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? நான் இந்த டெஸ்ட் டியூப்ல இருந்து இந்த டெஸ்ட் டியூப்க்கு என்னோட சொல்யூட்டையோ சால்வெண்ட்டையோ நான் போர் பண்ணும்போது இதுல பக்காவா அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். 5 ml அப்படின்னு மெஷர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது அப்படியே வந்து நான் இதுல போர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 4.9 உள்ள விழுந்திருக்கும். நான் 5 ml உள்ள டிராப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்பாரட்டஸ்ல போய் செட்டில் ஆயிருக்கும். அப்ப அந்த 0.1 அப்படிங்கறது அன்சர்டைனிட்டி. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு கடைக்கு போறேன். கடையில போய் நான் ஸ்வீட் வாங்குறேன் அப்படின்னா 24 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு மேனுவல் பேலன்ஸ்ல 24 கிலோ நான் அங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது அந்த வெயிட் வச்சு மெஷர் பண்றாங்க. அதுவே நான் அனலிட்டிக்கல் பேலன்ஸ்ல போடும்போது 24.2 வருது. அப்ப அந்த 0.2ங்கிறது அன்சர்டைனா? எல்லா இடத்துலயும் 0.2 வராது. இப்ப நான் 3 அனலிட்டிக்கல் பேலன்ஸ் வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அனலிட்டிக்கல் பேலன்ஸ்ல 0.2 வரும், செகண்ட் அனலிட்டிக்கல் பேலன்ஸ்ல 0.4 வரும். ஏன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த ஏரும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அங்கங்க விளையாடும். கரெக்டா? இப்ப நீ வெயிட் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிஜிட்டல் பேலன்ஸ்ல வந்து ஒரு டிஜிட்டல் பேலன்ஸ்ல என்ன காமிக்கும் அப்படின்னா ஒரு அனலிட்டிக்கல் பேலன்ஸ் என்ன காமிக்கும்னா என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 55 kg காமிக்குது அப்படின்னா இன்னொரு அனலிட்டிக்கல் பேலன்ஸ்ல 55.4 காமிக்கும். அப்ப அந்த 0.2 மாறுறதா அன்சர்டைன். 55ங்கிறது சர்டைன். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னா 45 kg தான், ஆனா அது 0.2 0.4 0.6 0.8 அப்படிங்கறத அன்சர்டைன். புரியுதா? Yes, ma'am. ஓகே. சோ இதுதான் அன்சர்டைனிட்டி இன் மெஷர்மெண்ட்ஸ். இது முக்கியமா லெபார்டரியில நிறைய நடக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டைட்ரேஷன் பண்றீங்க, அவங்க சொல்லுவாங்க பியூரெட்ல கரெக்டா வந்து பியூரெட் பிப்பெட்ல நீ வந்து எடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஐ திங்க் நீங்க அதெல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைன்ல கரெக்டா உறிஞ்சுங்க, கரெக்டா வந்துட்டு அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் சம்டைம்ஸ் எல்லாம் வந்து கெமிக்கல்லாம் வந்து வாயிலே போயிடும். அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த லைன்ல இருந்து கரெக்டா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு மேலேயோ கீழேயோ போச்சுன்னா எரர் வரும். அது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா அன்சர்டைனிட்டி இன் மெஷர்மெண்ட்ஸ். அப்ப கால்குலேஷன்ஸ் ஃபைனலா உனக்கு டைட்ரேஷன்ல பண்ணும்போது அதனாலதான் ரேஞ்ச் வைக்கிறாங்க. புரியுதா? இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச்குள்ள வந்தா ஓகே உனக்கு கரெக்ட்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ் which is very manual. ஏன்னா நம்ம கண்டிப்பா இந்த எரர்ஸ் எல்லாம் நடக்கும். அதனால அந்த ரேஞ்ச் வைக்கிறாங்க. நீ வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் பண்ண அப்படின்னா அதுல வந்து தப்பு வரும். அதுதான் அன்சர்டைனிட்டி இன் மெஷர்மெண்ட்ஸ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன சயின்டிபிக் நோட்டேஷன். ஓகேவா? இப்போ அவகேட்ரோ நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. ஐ திங்க் யூ நியூ அபவுட் அவகேட்ரோ நம்பர், ரைட்? அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6.02 into 10 to the power 23. கரெக்டா? கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்க 10th வந்துட்டு 1 mole is equal to 6.023 இந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்களா? கரெக்ட். வெரி குட். 9th என்ன பேரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமா இல்ல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸா ஏதோ ஒரு சாப்டர் சிபிஎஸ்இ ல வரும்னு எனக்கு நினைக்கிறேன். எஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சாப்டர்ல வரும். சோ தி திங் இஸ் அந்த 6.023 into 10 to the power 23 அப்படின்னா அந்த 10 to the power plus 23 அந்த எல்லா நம்பரையும் நீ வந்து எழுதி பாரு. 6.02 அந்த 602 போட்டு 1 2 21 zeros போடணும். மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் தாண்டி போகும் அந்த வேல்யூ. அது தட் இஸ் such a huge value. அதை வந்து நான் எப்பவுமே வந்து கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவேன். இட்லிஸ் நீ இங்க இருந்து வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி போனா சன்னுக்கு போனா கூட அந்த வேல்யூ தீராது. பிகாஸ் தட் மச் பிக் வேல்யூ. அப்ப அவ்வளவு பெரிய வேல்யூஸ் வச்சுலாம் உன்னால வந்துட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் பண்றது பாசிபிள் கிடையாது. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சைஸ் பண்றது. அதே போல சே ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் an electron சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நிறைய பேர் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. சொல்லுங்க சஜித், சொல்லுங்க மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னப்பா? மேம் 9.1 into 10 power minus 31 kg or 28 grams. சூப்பர்டா, கரெக்ட். அப்ப மைனஸ் அப்படின்னா நீ 0 பாயிண்ட் எவ்வளவு ஜீரோ வச்சு அந்த 9 கொண்டு வரணும். கரெக்டா? which is a very small entity. அப்ப அவ்வளவு பெரிய என்டிட்டியோடையும் நீ கெமிஸ்ட்ரியில டீல் பண்ற, இவ்வளவு கம்மியான என்டிட்டியோடையும் கெமிஸ்ட்ரியில நீ டீல் பண்ற. அப்ப இது எல்லாமே நீ என்ன பண்ணா ப்ராப்பரா கொண்டு வரணும். அதுக்குதான் சில சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ் நம்ம போட போறோம். அதான் உனக்கு நான் அடுத்து சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா so this is how you are going to deal with the small and the large quantity. நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா பாரு. சோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்குலாம் n into 10 to the power n அப்படின்னு போடுவாங்க. சோ இப்போ இந்த n அப்படிங்கிறது என்னன்னா it should be a non-zero digit. that is 1 to 9 குள்ள. so 10 to the power இந்த n அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ட். எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு
how many zeros are there, that is your exponent. So now if let's suppose if I'm writing the Avogadro number in the sense 0 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. okay, so நான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் இங்க இருந்து நான் இங்க தள்ளணும். புரியுதா clear? Yes. Yes, ma'am. Okay, so now நான் இங்க இருந்து நான் இங்க புஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா see எப்பவுமே ரைட் டு லெஃப்ட்னா பாசிட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், மேத்தமேட்டிக்கலா போனா இது ஒர்க் அவுட் ஆகாது, வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா ரைட் டு லெஃப்ட்னா பாசிட்டிவ், லெஃப்ட் டு ரைட்னா நெகட்டிவ். எக்ஸ்போனன்ட்ல அதுதான் பண்ணணும். சரியா? சோ நம்ம இங்க இருந்து இங்க போறோம். 0.02 இதுதான் உன்னோட n. சோ n அப்படிங்கிறது எப்பவுமே 1 to 9 குள்ள இருக்கணும். புரியுதா? கிளியர்? ஓகே. இன்டு 10 to the power எவ்வளோ ஜீரோவை தள்ளி நீ டிராக் பண்ற? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. got this value? புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? இதுதான் அவகேட்ரோ நம்பர். புரிஞ்சுதா? Yes, ma'am. இப்ப பாரு, நீ ஒன்ஸ் டென்ஸ் போட்டு பார்த்தனா கண்ணா பின்னான்னு போகும், லைக் எராட்டிக்கா போகும். 1 100 1000 10,000 அப்புறம் லேக் அதெல்லாம் தாண்டி போயிரும் இதெல்லாம். ஓகேவா? சோ தட் இஸ் how this is such a big entity. அதே போல நெக்ஸ்ட் வந்து it was just dealing with the electrons, the mass of the electron போடுறேன்னா, சோ நான் எப்படி போடணும் அப்படின்னா, நான் 0 பாயிண்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 20 24 25 26 27 28 29 30 31. இங்கே நிறுத்திக்கலாம். 30 இங்க 1 போட்டா இங்க வரும். இப்போ நான் இந்த ஜீரோவை இங்க இருந்து நான் இங்க டிராக் பண்ணணும். ஓகேவா? 9.1 இன்டு இங்க பாரு, this is from left to right. கரெக்டா? சோ நீ 31 zeros இங்க இருக்கும். நான் மறுபடியும் கவுண்ட் பண்ணல. 10 to the power minus 31 kilograms. got my point? சோ இவ்ளோ பெரிய என்டிட்டியும் நீ இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம், ஸ்மால் என்டிட்டியும் இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். got this thing? புரிஞ்சுதா? Yes, ma'am. டவுட் இருக்கா? சோ மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட். அடுத்தது ஒரு சில சிம்பிளான கால்குலேஷன் சொல்றேன், சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் கனெக்ட் பண்றேன். இன்னைக்கு நான் ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய முடிக்கணும்னு இருக்கேன். பார்க்கலாம். உங்களோட எக்ஸசைஸ்ல இருந்து நான் ஒரு சில இது சொல்றேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சம்ஸ். ஓகே, இப்போ 478.54 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் இது ஒண்ணு நான் சொல்றேன், I'll teach this one. You can do the next thing and convey me the answer. So point நான் இங்க இருந்து இங்க drag பண்றேன். This is right to left. கரெக்டா? ஆமாவா? Yes, So ma'am. அப்ப என்ன பண்ணா 4 points எப்பவுமே வந்து you have to bring to this scientific notation n into 10 to the power n. JEE ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சஞ்சனா இல்ல ஹரிணி as well as கிருத்தன்யா இன்டீஜர் டைப்ல இந்த மாதிரி n தான் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால இந்த n அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சிங்கிள் டிஜிட்டாவும் இருக்கும். அவங்க வந்து மேக்ஸிமம் அது சிங்கிள் டிஜிட்டா நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அவங்க ஒரு 4 எவ்வளவு டேஷ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சோ 4.78 இன்டு எவ்வளவு டிஜிட்ஸ் நீங்க தள்ளி இருக்கீங்க? 2. So 10 to the power 2. Clear? So 4.78 into 10 to the power 2. Now let's suppose இப்படி இருக்குன்னு 0.00478. So you need to drag it from here to here. So 4.78 into 10 to the power minus 2. Difference புரியுதா? Yes, ma'am. Okay, so these are all the very basic calculations. So இப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் அடுத்தது Ma'am, minus, ma'am. சொல்லுப்பா. Minus will be there. Minus Yeah, 3. minus 3. Sorry, 0.004 னு போட்டனா? -3, ma'am. sorry 004 னு போட்டனா? Yes. Okay, sorry. So அப்ப இங்க டிராக் பண்ணும்போது 4.78 into 10 to the power minus 3. That's fine. Now moving to the next one. 0.079 point நம்ம இங்க இருந்து we are dragging to this. So what we are on 7.9 into 1 to 10 to the power -2. -2. Okay, so இதெல்லாம் காம்படிட்டிவ்ல வராது, ஈவன் போர்ட்கே வராது. பட் இதெல்லாம் உங்க புக்ல இருக்கறனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த பேசிக் கால்குலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு போறோம். ஓகேவா? சரி, இப்போ இது புரிஞ்சிருச்சா? இல்ல டவுட் இருக்கா? ஆமா. No, ma'am. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.18 பின்னாடி உங்களோட எக்ஸசைஸ் ஹோம்வொர்க்கா பண்ணிக்கோங்க. ஓகே, புரியுதா? Yes, ma'am. போலாமா? ஜஸ்ட் பாருங்க, ஆல்ரெடி 1.14 and 1.15
1.15 கொடுத்திருக்கேன், அதெல்லாம் நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி சிம்பிள். So now it's 1.18. ஜஸ்ட் சயின்டிபிக் நோட்டேஷன் n மாதிரி கொண்டு வரணும். ஏதாவது டவுட் இருந்தா நாளைக்கு கேளுங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கால்குலேஷன்ஸ் ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். பியோர் மேக்ஸ் இல்லாம வெறும் பியோர் சயின்ஸா இருந்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ் டு லேர்ன். ஜஸ்ட் நான் ஒன்னு சொல்லி கொடுக்குறேன். வீட்டுக்கு நான் ஹோம்ஒர்க்கா 2-3 கொடுக்குறேன். பிகாஸ் இதுல ரொம்ப டைம் நம்ம ஸ்பேர் பண்ண வேண்டாம். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன். So I'm going to multiplication. 5.9 into 10 to the power 5 into 3.9 into 10 to the power. So இந்த மாதிரி இருக்கு. நீ இதுல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் திங் இந்த ரெண்டு எக்ஸ்போனன்ட் இருக்கு இல்லையா, 10 to the powerல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போனன்ட், இது ரெண்டே என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் இன் மல்டிப்ளிகேஷன். புரியுதா? Can you get my point? Yes, ma'am. So 5.9 into 3.9 into 10 to the power 5 plus 3. So 5.9 into 3.9 into 10 to the power 8. இப்ப இவன் ரெண்டையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா என்கிட்ட நான் ஆன்சர் போட்டு வச்சிருக்கேன். இது நீங்களே போடலாம். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். So it will be like 23.01 into 10 to the power 8. நம்ம n into 10 to the power n கொண்டு வரணும்னா ஜஸ்ட் இதை இங்க டிராக் பண்ணிக்கோங்க. 2.301 into 10 to the power, இது right to left போகுது. So addition. Okay, so that is like பாசிட்டிவ்ல வரணும். So plus 1. புரிஞ்சுதா? நான் ஏன் இந்த 8 வந்து ஏன் 9 மாறி இருக்குன்னு புரிஞ்சுதுலமா? Yes, ma'am. Because Yes, plus ma'am. 1 பண்ணிக்கணும். ஓகேவா? Right. So எப்பவுமே மல்டிப்ளிகேஷனை you have to only do it in this way. Let's suppose இங்க மைனஸ்னு இருக்குன்னு வெச்சுக்கோ, இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணுவ? -5 plus 3 ன்னு பண்ணுவியா? So -5 plus 3 அப்படின்னா you will be doing -2. கரெக்டா? புரியுதா? Yes, ma'am. So அப்ப இந்த இடத்துல -2 வரும். ஓகே, சோ நான் இங்க இருந்து இங்க டிராக் பண்ணும்போது -2 plus 1 அப்படின்னா 10 to the power -1 into 2.301. Got this one? புரிஞ்சுதா? Yes, ma'am. ஹரி, நீ புரிஞ்சுதாமா? Yes, ma'am. முருகேஷ் புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay, and Shakti got this one? Ma'am. Okay, fine. So rest of the members okay. Divya புரிஞ்சுதாமா? Divya இல்ல, கோகுல பிரியா புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay, fine. So rest okay, I'm fine. Next அடுத்தது இப்ப மல்டிப்ளிகேஷன்ல இந்த சைன் பாத்துக்கோங்க. அடுத்தது டிவிஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? Let's suppose இதே என்டிட்டி எடுத்திருக்கேன். டிவிஷன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 5.5 into 10 to the power 4 divided by 1.5 into 10 to the power 8. So அப்போ இந்த 5.5 will be in numerator, 1.5 will be in denominator, into 10 to the power 4 into 10 to the power 8 இருக்குமா? So இந்த plus 8 மேல போகும்போது என்ன ஆகும்? -8 ஆகுமா? So 5.5 ஓகேவா, divided by 1.5 into 10 to the power 4 -8. So இது ரெண்டையும் வந்து பண்ணீங்க அப்படின்னா 3.76. இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. கால்குலேஷன்ஸ்லாம் பேசிக்கா நான் கிளாஸ்ல போட மாட்டேன். கால்குலேஷன்ஸ் நீங்க தான் போடணும். கால்குலேஷன்ஸ் நீங்க இதுக்கப்புறம் வீட்ல ஒரு தடவை போட்டு பாத்துக்கோங்க. நான் ஹோம் ஒர்க்ஸ் கொடுத்துறேன். 3.76 into 10 to the power, இங்க பாரு +4 and -8 அப்படின்னா -4 will be your answer. Can you get this one? டிவிஷன்ல யாருக்கா டவுட் இருக்கா? No, ma'am. So now we are moving into addition and subtraction. So இது முடிச்சிட்டோம் அப்படின்னா next significant figures போகலாம். Important topic. Okay. So next அடுத்தது வந்து இப்ப subtraction போறோம் அப்படின்னா addition subtraction எப்படி வேணா போலாம். So if you want to go in addition, you can also go in addition. So additionல say for example இப்போ 4.7 into 10 to the, இது எல்லாம் உங்க புக்ல இருக்கு. உங்க புக்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 11 and 12. ஓகே, 12 தான். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதான் நடத்திட்டு இருக்கேன். என்சிஆர்டி இருக்கிறதா அப்படியே போயிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ லிட்டில் பிட் ஸ்லோவா தான் ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன். பட் அப்படியே செகண்ட் சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்லைட்டா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்ப இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளால வந்து கரெக்டா போக முடியாது. So 4.7 into 10 to the power 4 plus 5.3 into 10 to the power 10 to the power 2. Okay, so this is like, what is this one? -2 போட்டிருக்கீங்க. Okay, -2. Right. இப்ப பாரு, எப்பவுமே நீ addition, when you are just going for addition, both the exponents should be same. புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? Yes, ma'am. So அப்போ நீ என்ன பண்ணா, either இந்த -2 நீ +2 மாத்தலாம், அப்படி இல்லைன்னா இந்த +2 -2 மாத்தலாம். நீ எப்படி வேணா பண்ணலாம். So இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த -2 +2 மாத்து. புரியுதா? நீ எப்படி வேணா either wise நீ எப்படி வேணா பண்ணலாம். ஆன்சர் ஒன்னாதான் வரும். இப்போ மேக்ஸ்ல if you are taking differentiation or integration, டிஃபரன்சியேஷனுக்கு வந்து n number of ways இருக்கு. பட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் வரும். அதே போல நீ எப்படி வேணா பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 4.7 இருக்கு இல்லையா, நான் +2க்கு மாத்துறேன். சோ +2க்கு மாத்தும் போது என்ன பண்ணுவீங்க நீங்க? ஐடியா இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க இருந்து இங்க டிராக் பண்ணா 0.47 into 10 to the power
power -2 + 1 போடுவோமா? சோ அப்ப 0.47 into 10 to the power -1 வருமா? புரியுதா? சோ மறுபடியும் நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இங்க டிராக் பண்றேன். அப்ப 0.047 into 10 to the power -1 and +1 அந்த மாதிரி இருக்குமா? கரெக்டா? சோ -1 and +1 னா என்ன வந்துரும்? 0. எனிதிங் பவர் 0 என்ன? 1. அப்போ 0.047 நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா again இங்க இருந்து இன்னொரு தடவை மாத்துறேன். சோ மாத்தும் போது 0.0047 into 10 to the power 1 மறுபடியும் இன்னொன்னு மாத்துறேன் 0.00047 into 10 to the power 2. இப்ப பாரு 10 to the power 2 10 to the power 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? ஓகேவா? புரியுதா? ஓகே. சோ அப்ப இவனையும் ஆட் பண்ணிக்கலாமா? சோ ஆட் பண்ணா அப்படின்னா என்ன வரும்? 5.3 வந்துட்டு ஒரு டிஜிட்ல இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 3 0 வந்துரும். 0047 into இந்த ரெண்டு 10 to the power 2க்கு காமனா ஒரு 10 to the power 2 எடுத்து எழுதணும். இதுதான் அடிஷனோட இம்பார்ட்டன்ட் ரூல். இந்த ரெண்டு பேருக்கும் காமனா ஒருத்தனை எடுத்து எழுதினா போதும். இப்ப நான் பொறுமையா போட்டிருக்கேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் யூ ஹேவ் டு பி ஃபாஸ்ட். சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்க்கு யூ ஹேவ் டு பி ஃபாஸ்ட். சிபிஎஸ்இ போர்ட்லயும் சரி காம்படிட்டிவ் சரி டைம் பத்தல தான் சொல்றாங்க. டைம் பத்தல அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் அதை மேனேஜ் பண்ணணும். கரெக்டா? இப்போ இந்த நீட்ல எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டைம் மேனேஜ் பண்ண முடியல. டைம் 1 மினிட்க்கு ஒரு கொஸ்டின் தான், அவ்வளவுதான். அந்த 1 மினிட்குள்ள நீ எந்த அளவுக்கு எழுதுற அப்படிங்கிறது உன்னோட கையில தான். முடிச்சிட்டு வந்து டைம் பத்தல அப்படின்னா நீ ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்ட. தட் இஸ் a thing. சோ அதனால டைம் பத்தலங்கிற ரீசனே சொல்லாத. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போட முடியுமோ அந்த அளவுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாம என்ன வந்திருக்கோம், அடிஷன்ல வந்திருக்கோம். இதே போல சப்ட்ராக்ஷன்ல இதே கேஸ நீ அப்படியே எடுத்துட்டேன்னா மறுபடியும் இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே நீ மைனஸ் பண்ணு. இங்க மைனஸ் போட்டுனா கடைசியில நீ என்ன பண்ணும் அப்படின்னா 0.00047 minus 5.3. சோ இத ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணி into 10 to the power 2 காமனா போடுது. புரியுதா? அடிஷன் சப்ட்ராக்ஷன் புரிஞ்சுதா? ஓகே. பேஜ் நம்பர் 12ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸ்பீடா டக் 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 டக்னு முடிங்க. ஓகேவா? நான் எடுத்துக்கிட்ட டைம்லாம் நீங்க பண்ணக்கூடாது. அதை விட நீங்க ஃபாஸ்டா பண்ணணும். பிகாஸ் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்லோவா போனா யூ ஹேவ் டு பி லிட்டில் பிட் நிறைய பிராக்டிஸ் பண்ணி ஃபாஸ்டா முடிக்கணும். இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட் மூவிங் டு நெக்ஸ்ட் டாபிக் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல வந்து அதுவும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அண்ட் சர்டன் ரூல்ஸ்லாம் பார்க்க போறோம். இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்ன? நான் எதுக்கு தெரியுமா சொல்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப புக்ல இருக்கக்கூடிய அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் சொல்லாம ஏன் வந்து உங்களுக்கு நான் புரியற மாதிரி சொல்றேன்னா எப்படி சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணாலும் யூ நீட் டு ஆன்சர். சோ அப்போ உனக்கு அது புரிஞ்சாதான் உன்னால ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 55 kg வெயிட் இருக்கா அப்படின்னா அந்த 55 kg அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ்ல காமிக்குது, இன்னொரு பேலன்ஸ்ல 55.5 காமிக்குது, இன்னொரு பேலன்ஸ்ல 55.2 காமிக்குது. சோ 55ங்கிறது சர்டைன், 0.5 0.2ங்கிறது அன்சர்டைன். கரெக்டா? சோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் சர்டைன் வேல்யூஸும் அன்சர்டைன் வேல்யூஸ் ரெண்டையுமே எடுத்து. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? இப்போ நீ வந்து நான் நேத்தே சொன்னேன், இஃப் சப்போஸ் இஃப் யூ காட் லைக் நீ ஒரு 89% எடுத்த அப்படின்னா உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, 19 தான் சொல்லுவாங்க. கரெக்டா? அதே போல நீ வந்து பாத்தீங்கன்னா 87.1 எடுத்தா என்ன சொல்லுவாங்க, 87 தான் எடுப்பாங்க. 87.9 எடுத்தா 88ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாம் இப்ப ரவுண்ட் ஆஃப் பண்றோம். பட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ல அதை பண்ணாம சர்டைன் வேல்யூ என்னவோ அதே எடுப்பாங்க, அன்சர்டைன் வேல்யூ என்னவோ அதை எடுத்து அதுல எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு, அதுல எது சிக்னிஃபிகன்ட் எது வந்து பாத்தீங்கன்னா இன்சிக்னிஃபிகன்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணணும். புரியுதா? சோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இஸ் நத்திங் பட் சர்டைன் அண்ட் அன்சர்டைன் வேல்யூஸோட காம்பினேஷன். இப்போ உன் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க பாரு, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா என்னன்னா இப்ப நான் சொன்னதும் உன் புக்ல இருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸும் ஒன்னா இருக்கா, உன்னால கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாரு. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஆர் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ். மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் அப்படின்னா இப்ப நான் ஒரு நம்பர் கொடுப்பேன், ஐ வில் கிவ் a number to you. அந்த நம்பர்ல எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குங்கறத நீ சொல்லணும். அப்ப எவ்வளவு இருக்கும் அது எல்லாமே மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ்னு. புரியுதா எல்லாருக்கும்? So meaningful digits which are known with certainty plus one which is estimated or uncertain. இந்த லைன் உனக்கு சுத்தமா புரியாது, நான் சொன்னாதான் உனக்கு புரியும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா certainty plus uncertain அப்படின்னா என்னன்னா certain வேல்யூ எடுத்துப்பாங்க, uncertain வேல்யூ எடுத்துப்பாங்க. அவங்க அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, என்னன்னா 11.2 ml அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு பாரு. if we write a result of 11.2 ml அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 11.2 தான் சொல்லுவோம். கரெக்டா? ஆப்வியஸா நம்ம அப்படிதான் சொல்லுவோம். நீ ஒண்ணுல ஒரு காய்கறி மெஷர்மெண்ட்டுக்கு போனாலே அவன் போடுவான். இப்ப நீ 1/2 கிலோ எடுத்துட்டேன்னா 1/2 கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.500 கிராம்ஸ் இருக்கணும்னா அவன் 0.51 போடுவான், 56
போடுவோம் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா. சோ 11.2 ml இருக்கு அப்படின்னா அந்த 11 அப்படிங்கிறது certain, 2ங்கிறது uncertain. பாரு, they have explained it in a better way. 11 is certain and 2 is uncertain. NCERT ஃபாலோ பண்றீங்களா? எல்லாருக்கும் புக் இருக்குல்ல. Yes, ma'am. 11 certain, 2 uncertain. So அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாரு, அந்த uncertainty would be plus or minus 1 in the last digit. அது 11.2ஆவே இருக்காது, 11.3 மாறலாம், 11.1 மாறலாம். அதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் 55 kgs இருக்க மாட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னோட 56 ஆகலாம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான் 54. அதனாலதான் சொல்லுவாங்க always your weight will be having plus or minus 2 kgs because அந்த நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது அது எல்லாமே பொறுத்து. சோ இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சில டேர்ம்ஸ் எல்லாம் இங்க ரொம்ப கெமிக்கலா கொடுத்தனால உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டமா இருக்கும். ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா நான் சொன்னதையும் நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இதை கோ த்ரூ பண்ணனா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இதுதான் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். இப்ப நம்ம வந்து என்ன சில ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸை வச்சு நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ரூல் இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிடுறேன், அப்புறம் ஹோம்வொர்க் போடலாம். மூவிங் டு த ரூல். ஃபர்ஸ்ட் பாரு, ஆல் நான் ஜீரோ டிஜிட், எல்லா நான் ஜீரோ டிஜிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிக்னிபிகன்ட். ஓகே, சிக்னிபிகன்ட்னா யூ ஷுட் டேக் இட் இன் கவுண்ட். அத நீ கவுண்ட்ல எடுத்துக்கணும். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 285, இது உன் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் ஐ மீன் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். சென்டிமீட்டர்னா சி. அப்ப இந்த பர்டிகுலர் வேல்யூக்கு 1 2 3 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. புரியுதா? யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் இப்பவே கேட்டுருங்க. ஓகேவா? சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இஸ் தேர். சோ அதனால இதை வந்துட்டு நம்ம இது பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாரு, லெட்ஸ் சப்போஸ். சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மூவிங் டு செகண்ட் பாயிண்ட், ஜீரோ பிரசன்ட் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட் ஆர் ஆல்சோ சிக்னிபிகன்ட். அதாவது லெட்ஸ் சப்போஸ் இஃப் தேர் இஸ் a value like this, என்ன மாதிரி இருக்குன்னா 501, ஜீரோ பிரசன்ட் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ். கரெக்டா? ரெண்டு நான் ஜீரோ டிஜிட், இதுக்கு நடுவுல ஜீரோ இருக்கு அப்படின்னா இந்த ஜீரோவையும் நீ கவுண்ட்ல எடுத்துக்கணும். அப்ப இதுல எவ்வளவு சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு? 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? புரிஞ்சுதா? ஓகே, இது செகண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மூவிங் டு தேர்ட் ஒன். இது வந்து நான் உங்க புக்ல இருக்கிற மாதிரி போகல, நான் வந்து ஓபிட்ட அந்த நோட்ஸ்ல இருக்கிற அந்த இதுல போறேன். சோ அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது ஜீரோ பிரசன்ட் ஆன் த லெஃப்ட் சைடு of the non-zero digit. Okay, then they are non-significant இல்லனா not significant. அது கிராமட்டிக்கலாலாம் கெமிஸ்ட்ரியில சொல்ல முடியாது, அதாவது சிக்னிபிகன்ட்ல அதை நீ எடுத்துக்க கூடாது. சோ இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 017 இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போ இங்க பாரு, இந்த நான் ஜீரோ டிஜிட்க்கு முன்னாடி இவன் இருக்கானா இவனை நீ இக்னோர் பண்ணிடணும். அப்ப எவ்வளவு சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. புரியுதா? இப்ப அடுத்தது பாரு, 0.052 இருக்குன்னு வச்சுக்கோயேன். Look at me, இவனையும் நீ எடுக்க கூடாது. You have to take these two things, 2 significant figures. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? Now அடுத்தது பாரு, 0.705 இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவன் எங்க இருக்கா? இந்த ஜீரோ நான் ஜீரோக்கு நடுவுல இருக்கா. அப்ப இவன் நீ கன்சிடர் பண்ணுமா பண்ணக்கூடாதா? இது சிக்னிபிகன்ட்டா நான் சிக்னிபிகன்ட்டா? Significant. வெரி குட். 1 2 3. அப்ப இந்த 3 significant figures will be there. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். ரைட் சைடுல இருக்கு இதே ஜீரோ is present on the right side of the non-zero digit. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ நல்லா கவனி. இப்போ நான் ரெண்டு சினாரியோ சொல்ல போறேன். ஒண்ணு என்னன்னா, இப்போ நான் டெசிமல் இல்லாம டெசிமலோட இப்ப ஜீரோ இருக்கு. ஓகேவா? நான் ஜீரோ n is a நான் ஜீரோ டிஜிட். இப்போ வந்து வித்தவுட் டெசிமல்னு வச்சுக்கோ. இது வித்தவுட் டெசிமல் இப்போ 60 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ உன்னோட நான் ஜீரோ டிஜிட்டோட ரைட் சைட்ல ஒரு ஜீரோ இருக்குன்னா இதை நீ கன்சிடர் பண்ண கூடாது. 1 significant figure is there. Clear? Okay? Yes, but with decimal, இதே ரூல் வித் டெசிமலோட இருக்குன்னா, let's suppose 0.0, you have to consider it 0. that is 2 significant figures. 0.0540 இவனை கன்சிடர் பண்ணுவீங்களா? you will consider these two guys. இவங்க ரெண்டு பேரும் கன்சிடர் பண்ணுவீங்களா? no. ஆனா இவனை கன்சிடர் பண்ணுவீங்க. so this so 3 significant figures. 0.00740. ஹரிணி சொல்லுங்க, இதுல எவ்வளவு significant figure இருக்குன்னு? 4
significant figures. Four significant figures is there. Okay va? Fine. So now moving to the next one. அடுத்தது வந்து basics எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதுல அடுத்தது 0.0500. முருகேஷ் சொல்லுங்க இதுல எவ்வளவு significant figures இருக்குன்னு? 3 ma'am. Very good. 3 significant figures. 600. இது யார் சொல்றீங்க? சக்தி சொல்லுங்க இதுல எவ்வளவு significant figures இருக்குன்னு? சக்தி இத நோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. சொல்லுங்க. சக்தி are you there? கேக்குதா? எவ்வளவு significant figures இருக்குப்பா இதுல? How many significant figures னு கேக்குறேன். 600ல. ஒரு தடவை சொல்லி தரட்டுமா? அந்த 600 500 சொல்லி தரட்டுமா? 600ல 1 தான் இருக்கு. 1 significant figures. Oh, but testing my patience. Okay. So இது வந்து basics இவ்வளவுதான். இப்ப let's suppose Okay. புரிஞ்சுதா? 600ல 1 significant figures இருக்கு. இத கன்சிடர் பண்ண கூடாதுன்னு புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுங்க. ஓகே ஃபைன். சரி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். சக்தி 4000ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லு. 1 தான் இருக்கு. 0 எல்லாம் கன்சிடர் பண்ண கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. இப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல கவர் பண்ணிட்டோமா? இப்ப சப்போஸ் எக்ஸ்போனன்ட்ஸ்ல இருக்குன்னு வெச்சுக்கோ. மூவிங் டு தி லாஸ்ட் பாயிண்ட். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன? எக்ஸ்போனன்ட்ஸ்ல இருக்குன்னா இப்ப பாரு 2.0600 into 10 to the power 4 இருக்கு. இதெல்லாம் இக்னோர் பண்ணிரு. இவெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. இவனை மாத்திரம் பாரு. சொல்லுங்க எவ்வளவு significant figures இருக்குன்னு சொல்லுங்க இதுல. இதுவும் significant. இது ரெண்டு நான் ஜீரோ டிஜிட் இடையில இருக்கு. இதுவும் significant. 4 இங்க பாரு 5. So 5 significant figures. நான் வாக் பண்ணிட்டேன் 5 கேஸ். ஓகே நெக்ஸ்ட் 2.06 into 10 to the power 4 இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு significant figures இருக்கு? 3 significant figures. 2.060. அப்ப இதுல 4 significant figures. ஓகேவா? சோ இதுதான் significant figures. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். இது 2 எக் இருக்குன்னு வெச்சுக்கோ. 2 எக்கோ 2 பாலோ இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 நான் ரவுண்ட் பண்ணிட்டேன்னா 2.00000 போயிட்டே இருக்குமா? அதாவது ஆப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்றேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 ஆப்பிள் இருக்கு, என்கிட்ட 3 பால் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? If I have 2 balls or 2 apples, in terms of objects or in terms of things, so there we can't say it's 1 or 2. You have to say it as infinite significant figures. ஏன் அப்படின்னா see let's suppose 2 கிட்ட 2 balls இருக்குன்னா 2 பாயிண்ட் இந்த 000 இன்ஃபினிட்டா எவ்வளவு வேணா நான் போடலாம். பிகாஸ் இதை நம்ம பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. புரியுதா? சோ அதனால இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be taking it as an infinite significant figures னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸா அவங்க சொன்னாங்கன்னா 2 பால் இருக்கு, அதுக்கு significant figures என்ன? What is the significant figures for the objects னு கேட்டா you have to mention it as infinite significant figures. Okay ma'am. Okay that's it. இப்போ ஏதா டவுட்டா சொல்லுங்க. ஏதா டவுட் கேட்டிங்களா இல்ல எஸ் மேம் சொன்னீங்களான்னு தெரியல. டவுட்னா இப்ப கேட்கலாம். and நோட் பண்ணுங்க. again NCERT ல 19 1.20 1.18ல இருந்து 1.20 வரை ஹோம்வொர்க் போட்டுடுவாங்க. ஓகேவா?